திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் மகன் கண்முன்னே அவரது தந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் கமலநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கமலநாதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை சூளமேடு பகுதியைச் சேர்ந்த தேவராஜ், இவரது மகன் நரசிம்ம பிரசாத், இவர் உறவினர் சீனிவாசன் ஆகிய மூவரும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக சென்னையில் இருந்து காரில் ஒசூருக்கு செல்வதற்காக காலை சென்றுள்ளனர். மகன் நரசிம்ம பிரசாத் கார் ஓட்ட தந்தை தேவராஜ் அருகில் அமர்ந்து கொண்டார். இந்த நிலையில கார் நாற்றம்பள்ளி அடுத்த டோல்கேட் சென்று கொண்டிருந்த தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருக்கும் பொழுது நரசிம்ம பிரசாத்தின் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னே சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது பலத்தமாக மோதியது. இதில் மகன் கண்முன்னே தந்தை தேவராஜ் இடுக்கை சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அக்கம் பக்கத்தினர் நாற்றம்பள்ளி போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் அரை மணி நேரமாக போராடி தேவராஜ் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுப்பிவிட்ட நிலையில் காரில் வந்த படுகாயம் நடந்த சீனிவாசனை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டனர். மேலும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் விபத்து ஏற்பட்டவுடன் தப்பி ஓடியதால் ஓட்டுநர் யாரும் குறித்தும் நாற்றம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக ஒசூருக்கு சென்ற போது பின்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் மகன் கண்முன்னே தந்தை உயிரிழந்த சம்பவம் அப்போதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.